எனக்கு எல்லாமே நீங்க தான். ஆண்டவரே, ஆண்டவரே, என் நிறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவரே, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் நான் புகுந்தேன். ஆண்டவர் நீர் என் தலைவரன்றோ, உமையன்றி வேறேது செல்வமுண்டோ. ஆண்டவரே, என் நிறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் நீரே என் வாழ்வாகும், அனைத்துமே உமதருள் நினைவாகும். அறிவுரை வழங்கிடும் அன்பரும் நீர், அறவழி நடத்திடும் ஆயரும் நீர். ஆண்டவரே, என் நிறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து. உறுதியை தந்திடும் உயிர் துணை நீர், உமை தினம் கண் முன்னே கொண்டுள்ளே. நானும் வலப்புறம் நிலைத்திருக்க, நாளெல்லாம் நலமுடன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவரே, என் நிறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவரே, என் நிறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவரே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 11 இறை சொற்றொடர்கள் 28 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கின்றவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள்,
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, வாசிக்கப்பட்ட இறைவார்த்தை பகுதியில் 2 பகுதிகளை காண்கிறேன். ஒன்று, இந்த உலகத்திலே சுமையாக இருக்கிறவர்கள் அல்லது சுமைகளோடு இருக்கிறவர்கள் அல்லது சுமை தாங்கிகளாக இருக்கிறவர்கள் எல்லோரையும் கடவுள் அரவணைத்துக் கொள்கிறார். இளைப்பாறுதல் தருகிறார். இளைப்பாறுதல் சொல்லவும் தருகிறார், கொடுக்கவும் விரும்புகிறார். இரண்டாவது, இந்த பெருசுமை சுமந்து சோர்ந்திருக்கின்றவர்களுக்கு எப்படி இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னார். எப்படி அந்த தந்தை, இந்த கடவுள், இந்த படைத்தவன் இந்த உலகத்தை காண்கிற பொழுது கனிவோடும் மன தாழ்மையோடும் நடந்து கொள்கிறானோ, அதுபோல நாமும் நடந்து கொண்டால் நம்முடைய வாழ்விற்கு இளைப்பாறுதல் உறுதி என்பதை சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் அடங்கியுள்ள சீராக்கின் ஞானம் என்னும் நூலின் இறுதியிலே கடவுளிடமிருந்து வருகின்ற கொடையாகிய ஞானம் ஒரு நுகத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. கடவுளை பற்றிய அறிவை நமக்கு அளித்து கடவுளின் கட்டளைகளையும் நமக்கு தெரியப்படுத்துகின்ற ஞானம் நம்மை அழுத்துகின்ற சுமை அல்ல, மாறாக நமக்கு வழிகாட்டுகின்ற பயண துணை. எகிப்து நாட்டிலே அடிமைப்பட்டிருந்த இஸ்ரேலரை அழுத்திய ஒரு நுகத்தடி லேவியர் 26:13 சொல்லப்பட்டது. அதுபோலவே பாபிலோனியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட மக்களும் ஒரு நுகத்தை சுமந்தார்கள். இத்தகைய சுமைகளை சுமந்து களைப்புற்று அவதிப்பட்ட மக்களுக்கு கடவுள் அளித்த ஒரு நுகம் இருந்தது. அது கடவுள் வழங்கிய திருச்சட்டமாகும். நீதியையும் உண்மையையும் நாடி செயல்படுத்துவதே அச்சட்டம். மனிதருக்கு அளிக்கின்ற பொறுப்பு அது. இயேசு நமக்கு அளிக்கின்ற நுகம் நம்மீது சுமத்தப்படுகிற பழு அல்ல, மாறாக திருச்சட்டத்திற்கு இயேசு அளிக்கின்ற புதிய விளக்கமே அவர் நமக்கு அளிக்கின்ற நுகம். இயேசுவின் நுகம் அழுத்தாது, அது சுமை எளிது. இதனால் இயேசு திருச்சட்டத்தை அழித்து விட்டார் என்று பொருளாகாது, மாறாக திருச்சட்டத்திற்கு இயேசு வேரோட்டமான ஒரு புதிய விளக்கம் தருகிறார். இயேசு நமக்கு தருகின்ற கட்டளைகள் பழைய ஏற்பாட்டு திருச்சட்டத்தை விட கடினமாக இருக்கலாம், ஆனால் அவை நம்மை அடிமைப்படுத்துவதில்லை, மாறாக நமக்கு சுதந்திரம் அளிக்கின்றன. நம்ம எல்லாவித அடிமைத்தனத்திலிருந்தும் விடுவிக்கின்றன. பரிசேயர் திருச்சட்டத்திற்கு அளித்த விளக்கங்கள் மக்களை அடிமைப்படுத்தின. மாறாக இயேசு நமக்கு இளைப்பாறுதல் தருவதாக வாக்களிக்கிறார். இந்த ஓய்வு படைப்பின் தொடக்கத்தில் கடவுள் ஓய்வெடுத்ததை நமக்கு நினைவூட்டுகிறது. கடவுளுக்கும் மனிதருக்கும் படைப்பு பொருட்களுக்கும் இடையே நல்ல உறவு நிலவும் போது இந்த ஓய்வு நமதாகும். அப்போது கடவுளின் ஓய்வில் நாமும் பங்கேற்று அந்த அமைதியிலே மகிழ்ந்திருக்கலாம். அதைத்தான் நிலையான இளைப்பாறுதல் என்று சொல்கிறோம். சும்மா தெருவில் உள்ள சுமை இழுத்து தன் தொலை மேல வைத்துக்கொண்டு நொந்து நொந்து நொடிந்து அறந்து பட்டமாக அல்லாடுகிறான் மனிதன். இன்றைக்கெல்லாம் அறிவியல் பொருட்கள், நுகர்வு கலாச்சாரங்கள், பொழுதுபோக்கு அம்சங்கள், கலாச்சார சீரழிவுகள், ஆன்மீக வெற்றிடங்கள் என்னும் பெருஞ்சுமைகளை சுமந்து சுமந்து சோர்ந்து போய் உள்ளான். இளைப்பாறுதல் தேடி எங்கெங்கோ அலைந்து அதிலும் சோர்ந்து போய் உள்ளான். பணம் கொடுத்து வாங்குற முயற்சியிலே பலர், மாதுவில் தேடுகிற ஒரு கூட்டம், போதை, சினிமா, ஊடகம் இவைகள் இடரில் தேடுகிற இன்னொரு கூட்டம், அந்த இடம் இந்த ஆள் என்று அலைமோதும் பிரிதொரு கூட்டம். ஆனாலும் இளைப்பாறுதல் கண்டடைந்தார் யாரும் இல்லை. என்னிடம் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன். ஊன் பெருஞ்சுமையை என் தோள் மேல் இறக்கி வை, அவற்றை நான் உனக்காக சுமக்கிறேன். உன் குற்றங்களுக்காக நான் தண்டனை அனுபவிக்கிறேன். உன் தவறுகளுக்காக நான் தண்டனை பெற தயாராக இருக்கிறேன். உனக்கு சுகம் கிடைக்க நான் காயப்பட காத்திருக்கிறேன். பெரும் சுமையை ஆண்டவர் மேல் போட்டுவிட்டு சும்மா அலைவதல்ல சுகம். அது சோம்பலுக்கும் சோதனைக்கும் அதனால் அழிவுக்கும் ஆதாரமாகிவிடும். எனவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், அது அழுத்தாது, எளிதாய் உள்ளது, இளைப்பாற்று தருவது என்று ஒரு மாற்றுச் சுமையை நமக்கு தருகிறார்.
இயேசுவே, நீர் தருகிற சுமையை சுமந்து உம்மோடு நடந்து என் வாழ்வின் மகிழ்வேன் என்று நமக்குள்ளே சொல்லிக்கொண்டால் அதுவே சுகமான சுமையாக மாறும். ஆமேன். இளைப்பாறுதல் தருகின்ற ஆண்டவரே, எங்கள் இதயங்களின் ஏக்கமே இறைவா, உம்மை போற்றுகிறோம். உலக இன்பங்களுக்காக, செல்வத்துக்காக நாங்கள் ஏங்காமல் உண்மையை மட்டும், நீ தருகின்ற சட்டங்களை மட்டும் ஏற்றுக்கொள்வதற்காக அவளோடு எதிர்நோக்குகின்ற அருளை தாரும். எங்களது வாழ்வின் முகங்களை முறுமுறுக்காமல் ஏற்றுக்கொள்ளவும் அவற்றை உமது அருளால் எளிதாக சுமக்கவும் அருள் தாரும். ஆமேன். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே, நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே, நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன். உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன். உன் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா, உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா, உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே, என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே, என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே.
வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
திருவுளம் தன்னை உலகில் நிறைவேற்ற இதோ வருகின்றே உமது துணைதனை நம்பி உறுதியேற்று என்னை நானும் தருகின்றே உமது திருவுளம் தன்னை உலகில் நிறைவேற்ற இதோ வருகின்றே உமது துணைதனை நம்பி உறுதியேற்று என்னை நானும் வருகின்றேன் வாழ்வை உமக்கே தர வருகின்றேன் வாழ்வை உமக்கே தர வருகின்றேன். பருவ முதல் பொறுமையாக நானும் தினம் காத்திருந்தே சிறிய என் பக்கம் சாய்ந்து எனது இதய வேண்டல் கேட்கின்றீர் அழிவின் குழியினில் நின்றும் பள்ளத்தாக்கினில் நின்றும் தூக்கி நீர் என்கை தூக்கி நீர் அருளும் இரக்கமும் என்னில் அருவியாக ஊற்றி அர்ச்சித்தீர் என்னை அர்ச்சித்தீர் உமது திருவுளம் தன்னை உலகில் நிறைவேற்ற இதோ வருகின்றே உமது துணைதனை நம்பி உறுதியேற்று என்னை நானும் வருகின்றேன் வாழ்வை உமக்கே தர வருகின்றேன் வாழ்வை உமக்கே தர வருகின்றேன். புதிய பாவல் கடவுளே உமை புகழ்ந்திடுவேன் தினம் புகழ்ந்திடுவேன் மனது நெகிழச் செய்யும் அரிய செயல்கள் கண்டு மகிழ்ந்திடுவேன் நீதி நெறியினில் என்றும் நேர்மை உணர்வினிலும் நிலைத்திடுவேன் என்று வாக்கு பிறளாவும் வள்ளன்மை எண்ணி வாழ்ந்திடுவேன் உமது திருவுளம் தன்னை உலகில் நிறைவேற்ற இதோ வருகின்றே உமது துணைதனை நம்பி உறுதியேற்று என்னை நானும் வருகின்றேன் வாழ்வை உமக்கே தர வருகின்றேன் வாழ்வை உமக்கே தர வருகின்றேன். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும்
புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.